கைஸ், ரொம்ப நாளாக ஆச்சு வீடியோ போட முடியல கைஸ், என்ன பண்ணுறது. கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பஸ்ஸு மோடு, அப்புறம் லிவரி எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, என்னென்ன வச்சுருக்கேன், என்னென்ன லிவரி வச்சுருக்கேன், என்னென்ன மோடெல்லாம் வச்சுருக்கேன், டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், இதெல்லாம் பார்க்க போகிறேன். சரி வாங்க, ரொம்ப பேசிகிட்டு இருக்கோம்னா வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பஸ் சிமுலேட்டரில் எப்படி நமக்கு பிடிச்ச ஊரெல்லாம் வச்சுக்கிறது, எப்படி நமக்கு பிடிச்ச பஸ்ஸு இந்த லிவரிலாம் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் லிவரி. ஈஸியாக நம்மளே எடிட் பண்ணிக்கலாம். நான் நிறைய பஸ் வச்சுருக்கேன், ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். இது வந்து கேம்லேயே இருந்தது, உங்களுக்கே தெரியும் இந்த பஸ்ஸு. இப்போ அடுத்ததாக டவுன்லோட் பண்ணாது பாருங்கள் கைஸ். இது எப்படி இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இது ஒரு டெலிவரி வேன் மாதிரி இருக்கும். அடுத்தது இது ஒரு பஸ்ஸு, ஆம்னி பஸ். எப்படி இருக்குது, டபுள் டெக்கர் ரோஸ்லோ இந்தியா. ஓகே, அடுத்ததை பார்க்கலாம். இது ஒரு லாரி மாதிரி வச்சுருக்கேன். ஓகே வாங்க, இன்னும் அடுத்தது போகலாம். இது ஒரு பஸ்ஸு, இக்கோமியோ ட்ராஃபி பிஎஸ்ஐ என்னமோ போட்டிருக்கு, ஒன்றும் புரியல கைஸ். ஓகே, அடுத்தது போயிடலாம். இது ஒரு லாரி, சூப்பராக இருக்குது கைஸ். இந்த லாரி தான் ஒரிஜினல் லாரி மாதிரி இருக்குது. ஆனால் மேலே என்ன பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் போட்டிருக்கு. அது எங்கே நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க கைஸ், இது மட்டும் ஹிந்தியில் போட்டிருக்காங்க தான். அதுதான் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனையே, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை கைஸ். அது நம்ம தமிழ்நாடு இருந்தால் ஈஸியாக இருக்கும். இதை பாருங்கள், இந்த இதுதான் அப்படி இருக்குது, வேறு எதுவும் இல்லை கைஸ். எல்லாம் சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது எனக்கு எல்லாமே. இங்கே பாருங்கள், நம்ம இதில் கூட நிறையா மோட் இருக்குது, மேலே கூட நம்ம அதை வேணும்னா வச்சுக்கலாம். ஓகே வாங்க, அடுத்தது போயிடலாம், டைம் வேஸ்ட்டு பண்ணாமல். இந்த வேன் தெரியாமல் டவுன்லோட் பண்ணிட்டேன். இது சுத்தமாக எல்லாம் பக்கத்து அடிச்சிருக்கு, கண்ணாடியும் சுத்தமாக தெரியல கைஸ். ஸோ இதை டெலீட் பண்ணிடலான் இருக்கேன். ஓகே, அடுத்தது இது ஒரு பஸ்ஸு கைஸ், சூப்பர் பஸ்ஸு இது. அடுத்து ஒரு ஸ்கார்பியோ இருக்குது, இன்னொன்று வர்றது ஸ்கார்பியோ தான் வரும். இது ஒரு ஸ்கார்பியோ தான். அடுத்து இது ஒரு காரு, என்ன கம்பெனின்னா எனக்கு தெரியல கைஸ், உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்துடலாம். இது ஒரு வேனு, இது கொஞ்சம் நல்லா இருக்குது கைஸ், ஈச்சர் வண்டி. இந்த ஈச்சர் வண்டி நல்லாயிருக்கு. ஓகே, அடுத்தது போயிடலாம். இது புதுசாக இப்போ கவர்மெண்டில் கோயம்புத்தூர் சென்னையிலலாம் வந்துருக்குல்ல கைஸ், அந்த பஸ் இது. பார்க்க அந்த பஸ் மாதிரி ஃபுல்லாக இல்லைனாலும் கொஞ்சம் அந்த பஸ்ஸு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் இதை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ ஸ்பீடு போகணுன்னு உங்களுக்கு தெரியுமா கைஸ்? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் எவ்வளோன்ட்டு. அப்போலாம் சொல்ல மாட்டேன், இப்போ தான் சொல்கிறேன். 200 தாண்டி போகுது கைஸ், கிலோமீட்டர் மட்டும் ஸ்பீடு மட்டும். இது மிச்சம் எல்லா பஸ்ஸுமே 170 அவ்வளோதான் போகும். இது மட்டும் 200 போகுது. நான் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன் அப்புறம். இது ஊர்வலம் மாதிரி கைஸ், இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, டெலிட் பண்ணணும் இதையும். அடுத்து ஜேசிபி, இது ஒரு அளவுக்கு பரவாயில்ல கைஸ். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா லோட் ஆகிட்டு வரல. இந்த பஸ்ஸு கொஞ்சம் நல்லா இருக்குது கைஸ், டூரிஸ்ட் பஸ்ஸு. இந்த பஸ்ஸு நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பஸ்ஸு. ஓகே, அடுத்தது இந்த லாரி கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஓகே, அடுத்தது போகலாம். இந்த பஸ்ஸும் நல்லாயிருக்கு. அடுத்து
இது ஒரு வேனு. அடுத்தது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நார்த் இந்தியன் சைட்லாம் ஓட்டுற பஸ் மாதிரி இருக்குது. ஆனாலும் இருந்தாலும் எனக்கு இது பிடிக்கல, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது இந்த பஸ்ஸு. ஓகே. அடுத்து பைக்கு, செம பைக்கு, செம ஸ்பீடு. அடுத்தது ட்ரோன் வச்சுருக்கேன். அடுத்து லாரி, உண்மையிலேயே இது நல்ல லாரி தான் கைஸ். ஓகே. அடுத்து நெட்டு வேறு கிடச்சிட்டோட மாட்டி கைஸ். சிங்கம் பஸ் சூப்பராக இருக்குது இந்த பஸ்ஸு. இதில் என்ன ஒரு மைனஸ்னால் ரொம்ப ஸ்லோவாக போகுது, 70 தாண்ட மாட்டேங்குது இந்த பஸ்ஸு. அதுதான் எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம். இப்போ எல்லாம் சூப்பராக பக்காவாக இருக்குது கைஸ். லிவரி தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஆம்புலன்ஸ், அடுத்தது வர்றது ஆம்புலன்ஸ் தான் நினைக்கிறேன். இல்லை கைஸ், லாரி. ஓகே. அடுத்தது போலீஸ் வேன், போலீஸ் கார். அடுத்தது போலீஸ் கார் தான். இதில் வேறு மாதிரி இருக்கும், அதில் வேறு மாதிரி இருக்கும் கைஸ். அதை உங்களுக்கு காட்டுறேன். இது ஆம்புலன்ஸ், இது சின்ன மினி ஆம்புலன்ஸ். இது செம்ம ஸ்பீடு பறக்குது. இது ஒரு லாரி. இந்த லாரியோட லிவரி இப்படி தான் இருக்கும். அடுத்ததான் இந்த போலீஸ்கார் பங்கமாக இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த போலீஸ்காரு. எல்லாத்துக்கும் ஒரு மோடு இருக்கும் கைஸ், வித்தியாசமாக இருக்கும். ரேஸ் கார் என்ன அதை நான் யூஸ் பண்ணல கைஸ், இப்போ தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ரேஸ் கார் தான் வரும்னு நினைக்கிறேன். ரேஸ் கார் தான். இதுவும் சூப்பராக இருக்குது, செம்ம ஸ்பீடு போகுது. ஓகே கைஸ். அடுத்தது இது ஒரு காரு தான், இனோவா காருன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க இதில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு போலீஸ் ஜீப்பு, சூப்பராக இருக்குது இந்த போலீஸ் ஜீப்பு. எப்படி அடி வாங்கியிருக்கு பாருங்கள். அப்போ எவ்வளோ வேகமாக ஓட்டியிருக்கேன். ஓகே. அடுத்தது பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ். எவ்வளோ மோடு வச்சுருக்க பார்த்தீங்களா கைஸ். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணணுன்ட்டு, இதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னு, இந்த மோடெலாம் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மோடுன்ட்டு. நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இது லிங்க்கு சென்ட் பண்ணுறேன். இல்லைனா நான் இன்னொரு ஆப்பில் தான் போய் டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப்பை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கைஸ். நீங்கள் கமெண்ட் பண்ணால் நான் சொல்கிறேன், ஓகேவா கைஸ்? கமெண்ட் பண்ணுங்கள் மோடுன்ட்டு, நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எப்படி அதை டவுன்லோட் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறதுன்னு. உள்ளெலாம் நம்ம எதுவும் எடிட் பண்ண முடியாது கைஸ், வெளியே மட்டும்தான். ஒன்லி எடிட்டிங் வெளியே தான், உள்ளே ஒரு எடிட்டிங்கும் பண்ண முடியாது. உள்ளே நமக்கு பெருசாக ஒரு வேலை இருக்காது கைஸ், வெளியே மட்டும்தான் வேலை, உள்ளே ஒன்றுமே இருக்காது. ஸோ அது தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ லிவரியெல்லாம் பார்க்கலாமா கைஸ்? வாங்க போகலாம். கரேஜுக்குள்ளே போய்ட்டு இங்கே பெயின் மாதிரி ஆப்ஷன் இருக்கா காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே தெரியுது பார்த்தீங்களா? ரவுண்ட் பண்ணி பெயிண்ட் ஆப்ஷனு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அங்கிட்ட ப்ரௌஸ் லிவரி ஒன்று வருதா லெஃப்ட் சைடு. இப்போ பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள், ப்ரௌஸ் லிவரி. அதுக்கடுத்து டிவைஸ் கேலரி கொடுங்க. நீங்கள் ஃபைல் மேனேஜர் போய் போகிறது ரொம்ப தேவையில்லாத வேலையாக இருக்கும். அதனால் நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே. இந்த எடிட்டிங் இது வேறு மக்கர் பண்ணது கைஸாக தான் சின்ன பிரச்சனை, ஓகேவா? டிவைஸ் கேலரி கூட போய்க்கோங்க. கரேஜுக்குள்ளே போய்க்கோங்க. சேம் ஃபார்மேட் தாங்க, சேம் ஃபார்மேட். பெயிண்ட்டுக்குள்ளே போயிட்டு டிவைஸ் கேலரி. அதுக்கடுத்து இப்போ பாருங்கள், நான் ஒரு பஸ் மோடு வைக்கிறேன் பாருங்கள். இவ்வளவும் நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வைக்கிறேன் பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். திருச்சின்னு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் சுற்றி நானாக எடிட் பண்ணது லைட்டெல்லாம். நீங்களும் இதே மாதிரி பண்ணணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மோடுன்ட்டு.
நீங்கள் எந்த லிவரி வேணால் வச்சு உங்களுக்கு பிடிச்ச பேர், உங்கள் பேர், யார் பேர், ஃபோட்டோ கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். ஃபோட்டோ கூட நம்ம பின்னாடி வச்சுக்கலாம். நம்மளோட ஃபோட்டோவை போட்டு வச்சுக்கலாம் கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபோட்டோ போட்டு வச்சுக்கலாம். முன்னாடி நம்ம ஃபோட்டோ போட்டுக்கலாம், பின்னாடி போட்டுக்கலாம், எங்கே வேணால் போட்டுக்கலாம் கைஸ். நம்ம ஃபோட்டோ வச்சுக்கலாம், நமக்கு பிடிச்ச ஃபோட்டோ, யார் ஃபோட்டோவாக இருந்தாலும் வச்சுக்கலாம். ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சூப்பராக இருக்கும் கைஸ். எப்படி எடிட் பண்ணணும்னு தேவைன்னா நான் சொல்லித்தரேன் இருங்க, எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கு நீங்கள் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு. நல்லா தான் நான் எடிட் பண்ணேன். எந்த ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இன்ஷாட்னு. இந்த ஆப் தான் கைஸ். இதோ இந்த இன்ஷாட் ஆப்பு, இதை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் கொடுத்தீங்கனாலே, ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச்சுன்னு கொடுத்தீங்கனாலே வரும். இந்த ஆப்பில் தான் நான் எடிட் பண்ணுறேன். எப்படி பண்ணணும்னு நான் 1 by 1 உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா கைஸ்? அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்ததாக வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், எடிட்டிங்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன் எப்படின்ட்டு. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. எனக்கு ஏன் நான் இப்படி பண்ணேன்னா, எனக்கு மோடு செட் ஆகலை கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு அதுக்குள்ளே போயிட்டு எந்த மோடு செட் பண்ண முடியல. நிறைய யூடியூபர்லாம் போடுறாங்க இப்படி மோடு செட் பண்ணால் அப்படி பண்ணலான்ட்டு. நான் அதே ப்ரொசீஜரையும் கொடுத்து செஞ்சேன். எனக்கு பரல, எல்லாமே கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஆனால் பஸ்ஸில் மட்டும் அந்த மோடு செட் ஆகலை. என்னன்னு தெரில, என் ஃபோனு ப்ராப்ளமா இல்லை என்ன ப்ராப்ளம்னு தெரில. டென்ஷன் ஆகிடுச்சு. சரி ஓகே, நம்மளால் இப்போ நம்மளோடது தான் ஓடிட்டு இருக்குது பாருங்கள். ஈஸியாக இருக்குது நமக்கு ஆப்ரேட் பண்ணுறது. இந்த பாருங்கள், உள்ளே அப்படியே சூப்பராக தெரியுது. வேறு எங்கிட்டும் நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. அதனால் உள்ளே ஒன்றும் எடிட் பண்ண முடியாது கைஸ். ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே கைஸ், ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறோம். எப்படியும் ஒரு 2, 3, 4 மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, எனக்கே போய் பார்த்தா தான் எவ்வளோ நான் நாள் கழித்து போடுறோன்னு எனக்கே இப்போ தான் தெரியும். ஓகே கைஸ், உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பஸ்ஸு மாடலாக இருக்குது பார்த்தீங்களா, என்னென்ன காரு பஸ்ஸெல்லாம் நான் புதுசாக வச்சுருந்தேனே, அதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தேவைன்னா கீழே மோடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அது தேவையில்லை, எனக்கு லிவரி மட்டும் சேஞ்ச் பண்ணணும் எப்படின்னு சொல்லி கொடுங்கன்னா லிவரி இல்லை எடிட்டிங்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இல்லை இன்ஷாட்டை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சால் போய் பண்ணுங்கள். ஓகேவா கைஸ்? ஆனால் நான் கன்ஃபார்மாக அடுத்த வீடியோ போட்டுருவேன் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு. எதுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் ஒரு கமெண்ட் தானே, ஏதாவது ஒன்று பண்ணி விட்டு போங்க கைஸ். ஓகேவா? ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.